சுவாமி கதைகள் பாட கும்பம் மாமுனி செய்ய சுவாமி கதைகள் பாட பரியே அருள் புரிவாய் அரணார் அம்பிகையும் கொள்ளுவெருந்தார் 30 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் கிண்ணறரும் கண்புரோடர் கருடனோ காந்தரூபர் இவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி நம்ம ஈஸ்வரனார் கைலாசத்தில் தேவலோக கையிலே அந்த தேவலோக கையிலே இவர்கள் கொள்ளுவிருக்கும் நாளையிலே அன்பர்கள் அனைவருமே ஒன்று கூடி அரும்புலுவாக இருக்கும் போது பரமசிரக பெருமானுக்கும் அம்மை பார்வதியாள் உமையவளுக்கும் பரமலோக கையிலே இன்னும் வருஷத்திலே ஒரு முறைதான் திரு கல்யாணம் செய்து பார்ப்பதுண்டு. திருக்கல்யாணம் செய்வதற்கு அந்த திருக்கல்யாணம் செய்வதற்கு நமது தேவலோக கையிலே நண்பர்களும் முனிவர்களும் பந்தர் அலங்காரங்கள் செய்வார்களாம். கொட்டகை பந்தலிட்டார் இவர்கள் குழப்புகளும் தூக்குவாராம். பந்தலிட்ட துணுக்கெல்லாம் இவர்கள் பகழ முத்தால் அலங்கரித்தார். ஈச்சம்புலை கொண்டு வந்து பந்தலில் இருபுறமும் அலங்கரித்தார். மாணிக்கத்தால் மணவரையும் மகிமையுடன் அலங்கரித்து அந்த அலங்கரித்த மணவரையில் அச்சுதனார் கோபாலனும் அமரலோக பிரம்மாவும் ஆண்டவனை மாப்பிள்ளை போல் அலங்கரித்து மணவரைக்கு அழைத்து வந்தார். அம்மை பார்வதா தேவியரை பாவை லட்சுமியும் சரஸ்வதியும் மணப்பெண்ணாய் அலங்கரித்து அங்கே மணவரைக்கு அழைத்து வந்தார். இப்படி மாப்பிள்ளையும் பெண்ணும் போல அவர்கள் மணவரையில் அமர்ந்த போது எண்ணறந்த அன்பர்கள் எல்லாம் எம்பெருமான் ஈஸ்வரருக்கு ஏவல் வேலைகளை செய்வார்களாம். பக்தர்களும் முனிவர்களும் நமது பரமனுக்கு பணிகள் செய்வார். தொண்டர்களும் அரணாருக்கு கொண்டு செய்வார். தேவர் முனிவரெல்லாம் தேவர் பெருமானுக்கு தொண்டு செய்வார். எண்ணறந்த அம்பரெல்லாம்
என் பெருமானாம் கடவுளுக்கு ஏவல் பணி செய்வார்களா? இப்படி பக்தர்கள் அனைவருமே பரமன் பணி செய்யும் போது அன்பர்கள் முனிவரெல்லாம் ஆண்டவர்க்கு தொண்டு செய்ய தேவர் முனிவரெல்லாம் என்ன தேவர் முனிவரெல்லாம் தேவர் பெருமான் திருமுகத்தை பார்ப்பாரா? நமது அயன் சிங்கம்பட்டி நகரத்தை சார்ந்த ஆண்டவன் மனக்கோலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் அன்பர்கள் யாவரும் ஒன்றாக சென்று ஆண்டவன் திருமுகத்தை பார்த்தாங்க. உடனே பகவான் கேட்டுக் கொண்டிருக்கிறார், தேவர்களே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்னைய பார்க்கிறீங்களே, எனது திருமுகத்தை பார்த்த வரம் என்ன என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தங்கள் திருக்கல்யாண காட்சியை கண்டுகளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டுள்ள தென்கைராஜ தேவர்களும் வடகைராஜ தேவர்களும் இங்கு ஒரே இடத்தில் ஒன்றாக கூடியதனால வடகைலாசம் பொய்வாரத்தை தங்கிக் கொண்டிருந்த 8 பேர்களும் பொய்வாரத்தில் கணம் தாங்க மாட்டாமல் விட்டுட்டாங்க. ஆகையினால வடகைலாசம் தாழப்பட்டு தென்கைலாசம் உயர்ந்து விட்டது. இந்த தென்கைலாசத்தையோட நடியாக கையமற்றவன் சொல்லி வேண்டிக் கொண்டிருந்தார்கள். தேவர்களே இதெல்லாம் ஏன் என்னிடம் சொல்றீங்க? நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? உடனடியாக சென்று தென்கைலாசத்தை கையமற்றிட்டு வருவோம்னு சொன்னார். தேவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்னால் முடியாது, உன்னால் முடியாது, அவரால் முடியாது, இவரால் முடியாது சொல்லி அத்துணை பேர்களையும் மறுத்து விட்டார்கள். என்னையா இது இப்படி எல்லாரும் மறுத்தீங்கன்னா அப்புறம் இதுக்கு வழிதான் என்ன என்று ஆண்டவன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இறைவா தென்கைலாசம் கையமர்த்த வேண்டுமே, ஆனால் சோமனி அவசியம் ஒருவரால் தர முடியும், அவர் அனுப்பிச்சு சொன்னார். சரி அவரையும் பாக்கி வச்சிருப்பானே என்று ஆண்டவர் அகசியருக்கு அழைப்பு கொடுத்தார். அகசியரும் வந்தார். அகசியரே தென்கைலாசத்தை தாங்கள் கையமர்த்தி விட்டு வர வேண்டும் என்றார். உடனே அவசியமா சொல்லுகிறார், ஆண்டவா இத்துணை பேர்கள் இருக்கிற போது உங்க கண்ணுக்கு நான் ஒருவன் தானா தெரிந்தேன், என்னால போக முடியாது, போக மாட்டேன்னு சொன்னார். என்னையா எல்லாரும் ரொம்ப பெருசா சொல்றாங்க, நீர் போக முடியாதுன்னா அப்புறம் என்ன பண்றது என்று கேட்டுக்கொண்டிருந்தப்போ கடவுளுக்கு ஒரு யோசனை போச்சு. சரி தேவர்களுக்கும் தவமணி அகசியருக்கும் நிபந்தனை சொன்னார். என்ன? அதாவது சுகரமாக ஒருவனுக்கு செய்து ஒரு தட்டு திராட்சை உண்டு பண்ணி கொண்டு வர சொல்ல வேண்டும். தேவர்கள் ஒரு தட்டிலும் சோமனி அகசியர் தட்டி வைத்து நிறுவை பார்க்க வேண்டும். யார் அதிக மூக்கமாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் தென்கைலாசம் அனுப்ப வேண்டும் என்ற நிபந்தனையை தேவர்களுக்கும் சொன்னார், சோமனி அகசியருக்கும் சொன்னார். அகசியரும் கட்டுப்பட்டார், சோழரும் கட்டுப்பட்டாங்க. உடனடியாக விஸ்வகர்மாவை அழைத்து ஆண்டவன் உத்தரவு போட்டார். என்ன? வரும் பிள்ளாய் விஸ்வகர்மா ஐயோ விஸ்வகர்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேளும். ஒரு தட்டு திராசு உண்டு பண்ணி தானே கொண்டு வாரும் என்றார். உடனே ஆண்டவனின் சொல்லை கேட்டு அமரலோக விஸ்வகர்மா எவ்வாறு தட்டு திராசு உண்டு பண்ணி தாமே உண்டு வருவாராம். கொண்டு வரும் வேளையில குருமுனிவர் அகசியர்க்கு என்று சொல்லி அடித்தான் கள்ள திராசதுதான். ஏனடித்தான் கள்ளத்ராசு, ஏனடித்தான் கள்ளத்ராசு, எதற்கடித்தான் கள்ளத்ராசு, எதற்கடித்தான் கள்ளத்ராசு. ஆமா உலகத்திலே நான் தான் சிறந்தவன் என்றான் விஸ்வகர்மா. அகசியரோ நான் தான் சிறந்தவர் என்றார். விஸ்வகர்மா நான் இல்லைன்னா மரண ஜென்மங்களுக்கு உயிரே கிடையாதுடா அப்படின்னு அகசியவாதாடுகிறார். விஸ்வகர்மா சொல்றான், யோ நான் இல்லைன்னா மரண ஜென்மங்களுக்கு விடோசனை செய்து கொடுப்பது யாரு?
ஆகையினால நான் தான் சிறந்தவன் என்றான். இப்படி நான் பெரியவர் நீ பெரியவர் இதுதான் உங்களுக்குள்ள வாதாட்டம். உடனே விஸ்வகர்மாவுக்கு எண்ணம் போச்சு, இந்த ஒரு ஆள் எப்ப பார்த்தாலும் நம்மளை எதிர்த்து இருக்கிறாரு, இவரை மட்டும் நம்ம புலவத்துக்கு அனுப்பிச்சுட்டோம்னா கையிலிடத்துல நமக்கு ஒரு தனி சலுகை உண்டு, ஒரு மரியாதை உண்டு, ஒரு கௌரவம் உண்டு, கம்பீரம் உண்டு என்ற எண்ணத்தை கொண்டுள்ள பாவி அந்த கள்ளத்திராசை அடித்துக் கொண்டு வந்து கைலாசோட வாசலில் தூக்கினான். உடனே ஆண்டவன் விஸ்வகர்மாவை கொண்டு வந்து கள்ளத்திராசை கொண்டு வந்து நிறுத்தினான். பாருங்க, தேவர்களை ஒரு தட்டில் வைத்தார், சௌமணி அகசியை ஒரு தட்டில் வைத்தார். ஏற்கனவே கள்ளம் இருக்கு இல்லையா, கபடம் இருக்கு இல்லையா, சூழ்ச்சி இருக்கு இல்லையா, சூழ்வாள் இருக்கு இல்லையா, அந்த கள்ளம் கபடத்தின் காரணத்தினால் அகசியம் இருக்கக்கூடிய திராஷானது அதிக மூர்க்கமாக இருந்தது. மேல நிபந்தனைக்கு கட்டுப்பட்ட அகசிய மாமணி, ஆண்டவா யாம் தென்கைலாசம் கையமர்த்த போக வேண்டுமே, ஆனால் நான் மறுமுகம் பார்க்கவில்லையே என்றார். அதாவது தமக்கு கல்யாணம் ஆகவில்லையே என்றாராம். இதனை கேட்டான் விஸ்வகர்மா, என்ன பண்றான் தெரியுமா, எவாரி மணக்கோல கையிலெடுத்து பொன்னிய சகஜமாக கேறுகிறான், கண்ணாடியாய் உண்டு பண்ணி கையிலெடுத்து கொண்டு வாரான். வாரும் பிள்ளாய் அகசியரே, இந்த கண்ணாடியில் பார்த்திடானால் கண்ணாடியில் கண்ணுக்கு மறுமுகம் தான் தெரியும் என்றார். அப்படி கொடுத்ததொரு கண்ணாடியை குணமுடனே வாங்கிக் கொண்டார் அகசிய மாமுனிவர். ஆண்டவனே பகவானே, யாம் தென்கைலாசம் போனுமானால் கமண்டல கங்கையது, கமண்டல கங்கையது கடவுளை கொடுக்க வேண்டும். உடனே கமண்டலம் இல்லாமல் கடவுள் அவர் விழிப்பாரா. இதனை கண்ட விஸ்வகர்மா கமண்டலத்தை திருஷ்டித்தானே கடவுள் கையில் கொடுப்பானா. கொடுத்ததொரு கமண்டலத்தை குணமுடனே கையில் வாங்கி சடா மகடத்து கங்கையை பாகம் பண்ணி அந்த கமண்டலத்துக்குள்ளாக அடைத்து அகசியர் கையிலே கொடுத்தாராம் ஆண்டவர். அதனை வாங்கிக் கொண்டு, ஆண்டவர் தங்களை சுற்றி வந்து நமஸ்காரம் செய்கிறேன் என்று கடவுளை சுற்றி வந்து நமஸ்காரம் செய்து அவருக்கு சுந்தரேஸ்வரர் பெருமான் என்று ஒரு பெயரை கொடுத்தாராம். உடனே ஆண்டவன், அகசியரே நீர் பதியமலைக்கு செல்ல இருப்பதனால் தங்களுக்கு பிரயாசல பெருமான் என்பது ஒரு பெயர், தென்கைலாசம் கையமர்த்தப் போவதனால் தங்களுக்கு தட்சிணாமூர்த்தி என்பது ஒரு பெயர். இன்றைய தினத்திலிருந்து அகசிய மாமணி என்ற பட்டத்தை தள்ளி எமது ஈஸ்வர பட்டத்தை சேர்த்து அகசீஸ்வரர் என்று அழைப்பார்கள் என்று 3 விதமான பெயரை கொடுத்து அங்கிருந்து அனுப்பினார். உடனே அகசிய மாமணி, ஆண்டவா யான் தென்கைலாசம் கையமர்த்து போக வேண்டுமே, ஆனால் தன்னம் தனிமையில் போக மாட்டேன், எனக்கு பக்கத்துணைக்கு ஆள் ஒன்று சொல்லி கேட்டார். அப்பத்தான் ஆண்டவன் குழந்தை ரிஷி அழைத்து அகசியருக்கு துணையாக போய் சொன்னார். 2 பேருமா பரமனுக்கு முன்னாலே எப்படி பெற்றுக் கொண்டு அங்கிருந்து புறப்படுறாங்க. புறப்படுறப்போ விஸ்வகர்மா தமக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து ஆத்திரத்தினால, விஸ்வகர்மா நான் கேட்டதெல்லாம் எனக்கு திஷித்து கொடுத்தா இல்லவா, எடுத்த தொழில்கள் எல்லாம் உனக்கு வரும், ஆனால் நீ இருந்தடிக்க பறந்து போக்கடவாய் அப்படி சாபத்தை கொடுத்தார். இதனை கால் கொடுத்து கேட்டார் சிவகர்மா, ஐயா அகசியரே, நீ கொடுத்த சாபம் எமக்கு பலித்தது, ஆனா நான் கொடுக்கிற சாபத்தை கேளும். நீர் எந்த இடத்திற்கு போனாலும் மனித சஞ்சாரமே இல்லாத வண்டதும் பெரியக்கூடிய மரவாந்திருக்காடையா நீர் வாசம் பண்ணிருப்பி அப்படின்னு இவன் அவருக்கு சாபத்தை கொடுத்தானா. அவர் கொடுத்த சாபம் இவனுக்கு பலித்தது, இவன் கொடுத்த சாபம் அவருக்கு பலித்தது. அந்த விதமான சாபத்தை பெற்ற அகசிய மாமுனி ஆண்டவன் பரமனுக்கு முன்னாலே ஏற்றுக்கொண்டு தென்கைலாசம் கையமர்த்துவதற்காக அந்த தேவகையை அடித்து விட்டு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். எப்படி வருவாரே ஆனால் அவர் கோவிலஸ்ரீ யோகவேஷ்டி அவருக்கு கக்கப்படம் என்ன கமண்டலம் கமண்டலம் யோகவேஷ்டி
அவருக்கு உணவெல்லாம் புலிச்சோல செம்பூலி தோல் அவருக்கு ஆசனமா செம்பொன்னாலே மோதிரமா மாத்திரங்கோல் என்னும் ஒரு கையில அவருக்கு மனுவாசனோ என்னும் ஒரு கையில கோவில்களாம் அவருக்கு ஜபதவட மலைகளாம் லாடர் பாசு செலிண்டர் பாசு அகஸ்தியர் நளின பாசை படிப்பாராம் அகஸ்தியரும் புனந்திரரும் அமர லோகம் விட்டு வரபோது அவரோ விந்தியன் மலை கௌரவத்தை விமலர் குருபையோல் அடக்குவாராம் பிறகு வில்வலனா அவர்கள் இருவரையும் தமது முனாரை விமோஷனத்தை என்ன பாசியது படர்ந்த மாலை பவளங்கள் நிறைந்த மலை மலை படர்ந்த மலை உத்துரோஷங்கள் காய்க்கும் மலை மான்கள் கூடி நடக்க கண்டார் அங்கே மயில்கள் தோகை ஆட கண்டார் அன்னம் மேடனம் கண்டார் அகசியராவினங்கள் தெரிய கண்டார் சிங்கம் கூடி உறங்க கண்டார் எண்ணம் சிறு புலிகள் தொங்க கண்டார் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லாமல் மக்கள் வாழ வேண்டும் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லாமல் மக்கள் வாழ வேண்டும் ஏற்றமோ இறக்கமோ கூடுதலோ குறைவோ ஏழை பணக்காரன் ஏழை இருப்பவன் இல்லாதவன் கூடியவன் குறைந்தவன் என்ற கொள்கைப்பாடே இருக்கக்கூடாது எல்லாரும் ஒரு சமமாக வாழ வேண்டும் என்ற கொள்கை பரப்பு வீரராக ஒரு மனிதர் அகஸ்தீஸ்வரரும் அந்த புனந்திரஷியாக சேர்ந்து கையிலெடுத்து விட்டு நம்ம பூலோகமைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வருவார்களேயானால் காசி கங்கையிலே ஸ்நானம் செய்து காசி விஸ்வநாதரையும் கண்ணிகை சாலாட்சி அம்மனையும் கண்டு சர்வை செய்தல்லவோ கலந்து தீர்த்தம் ஆடி வாரார். சாந்தோழுக புணுகொழுக சாந்தோழுக சந்தன சூரி தொழுக அருணகிரி மலையாதிலே அருணாச்சலேஸ்வரரும் உண்ணாமலையாளை இரவு சீர்காழி சிதம்பரமாம் சிதம்பர தாண்டவரை சேர்வ செய்து ஸ்ரீரங்கம் தன்னாரியிலே ரங்கநாத பெருமானை அவர் நலமுடனே ஆண்டாள் அம்மனிடம் விட
காவேரி பாதை கூடி அகண்ட காவேரி போட்டு பள்ளியில ஒரு முனிவர் அரசியரோ மலைக்கோட்டை விநாயகரை மகிமையுடன் சேர்வ செய்து ராமேஸ்வரம் தன்கோடி ராமலிங்கரையும் சேர்வ செய்து அந்த ராமநாட் பாதை கூடி பரமக்குடி தங்களித்து கமுதிதானை கடந்து பந்தலடி பாதை கூடி சிறுநாளி பெருநாளி சிறப்புடனே தான் கழித்து கருந்தாளை பூச்சொரியும் அவரோ காவிரிப்பும் என்ன செஞ்சாளை பூச்சொரியும் அந்த தென்மதுரை வடமதுரை மதுரை மாம் நகரத்திலே வைகை ஆற்று சாம் செய்து மதுரை சொக்கரையும் மீனாட்சி அம்மனிடம் வண்டூர் தெப்ப குளம் வருவாராம் மாரியம்மனையும் பிறகு திருப்பரம் குன்றத்திலே திருமுருகனையும் தெய்வயான இடம் கழுகுமலை குருவி குளம் கழுகுமலை கந்தன் வள்ளியையும் வெட்டாரம்பட்டி விருவட்டநல்லூர் வெள்ளநாச்சம்பட்டி சாமலையும் பெருவழியே சங்கரனையனார் வாசலில சங்கரலிங்க நயனாரையும் அவருடைய அம்மனையும் அவருடைய பொய்கையிலே நாகசுனை அதிலே தீர்த்தமாடி நாயகி கோமதி அம்மனை சேர்வு செய்து சங்கரன் கோவில் ஸ்தலமா விட்டு நெருப்பு பாதை கூடி முள்ளி குளம் நகரமிட்டு பலபங்கோட்டை விளக்கமிட்டு சிந்தாமணி கடந்து புளியம்பூடி பாதை கூடி புன்னையாபுரம் நகரமிட்டு முத்து சுவாமியாபுரம் சொக்கம்பட்டி இதனை கடந்து கடையநல்லூர் கிருஷ்ணாபுரம் மாவடிக்கால் அச்சம்பட்டி விளக்கமிட்டு இடைக்கால் நகரம் வள்ளி நெய்ரா நகரம் தங்களித்து ஆய்குடி மாவிளக்கதியிலே அழகு பெரிய சுவாமி சிவந்திரோகமப்பேட்டை வாழி கொடிய குறிச்சிதனை கடந்து எலத்தூர் நகரத்திலே ஐயர் ஆதீனம் காத்தவராம் அம்மன் பூரண அவர்கள் மூவரையும் பன்மொழி நகரமிட்டு பறிவுடன் வருவாராம் வண்டாளம் பட்டல் வந்திருக்கும் மாரியம்மனை அந்த பசுமடம் தன்னை விட்டு திருமலையில் ஸ்நானம் செய்து திருமலை ஆண்டவனை கேள்பத்தை பாதை கூடி கலாங்கரை நகரமிட்டு செங்கோட்டை பாதை கூடி வல்லத்து நகரம் வழி இளஞ்சி மோகம் இலக்குமிட்டு குமார கோவில் சன்னாதியிலே குமர கடவுளை காசி நேர்புறம் தன்னை கடந்து சேனிருந்து கணிந்தொழுகும் இருந்து அந்த திருக்குற்றாலம் வருவாராம் அருவியிலே தலை கொடுத்து செண்பகா தேவியிலே ஸ்நானம் செய்து அறிவு தலையாதியிலே அரசடி நாயகரை மடம் தெப்ப கூளம் திஷக நம்பியான் பிறகு குற்றாலிங்க பெருமானுக்கும் சுழல் வாய்மொழி குறுமுனி அகசியர் சாபத்தாலே வத்தார குடிநீராம் மாறா தலையிடியாம் குடிநீர் திரைகள் எல்லாம் வாரும் பிள்ளை உற்றாலம் வார்த்தை சொல்ல கேளும் ஐயா வருஷத்திலே ஒரு முறைதான் இந்த அகிலம் எல்லாம் பொழும்படி அப்பிய விஷ்ணு காட்சி தருவேன் என்று அங்கிருந்து விடைகள் பெற்று அங்கிருந்து அகஸ்திய ஈஸ்வரரும் வாட்டமல்ல கருப்பனையும் குணமுடனே சேர்வு செய்து 18ஆம் படி அவரோ பறிவுடனே பிறகு குற்றாலம் ஸ்தலம் விட்டு குடியிருப்பு பாதை கூடி நகரம் நகரம்
சிந்தாமணிதனை கடந்து ஆனபாலம் கோபுரமாம் அம்மன் உலகாளின் காசி வடகாசி அவரோ கண்கொழுந்த கிளப்பலி உதகம் காலமிட்டு இருப்பு தண்டு பாலமிட்டு இசக்கிய மாலை ஆற்றாற்று நகர் பாதை கூடி அழுத கண்ணீராதமிட்டு ஒளிமறித்தான் குளமும் விட்டு கண்ட மங்கலம் விளக்குமிட்டு மாமனது முத்தாளம் முத்துமாலை புறம் விளக்குமிட்டு திரவிய நகர் தான் கழித்து மானாபுரம் பாதை கூடி சாலக்கரை பெருவழியே கடையவள்ள நாடாதியிலே கல்யாணி அம்மனையும் மூலியார் பட்டி பாதை கூடி கோவிந்த பேரி விளக்குமிட்டு திருமலை அவ்வபுரம் தனை கடந்து புதன்கிழமை சந்தை வேட்டை நம்ம பொட்டல் புதூர் தண்ணீர் விட்டு வழக்கறியும் தண்ணீர் விட்டு தைக்கார் வள்ளியை பொட்டல் புதூர் நகரமிட்டு நகரத்திலே அளவு சைலப்பறை கருணையாறு புருணனரி கலந்து தீர்த்தம் அன்பு நகர் நாடாதியிலே அம்பிகை வடக்காச்சல்லே சர்வ செய்து ஆனைக்கு மூடம் பார்க்கும் அகஸ்தியம் பண்டாரம் பண்டாரத்தை ஓய்வாரின் பண்டாரம் என்று புகழுடன் விடைகள் பெற்று மேட்டாலும் திருவழியே உலக்கரசு விநாயகரை பாபநாசம் வருவாரா தாமிரபரணி ஆராதியிலே பானபானம் தான் முடித்து பாபநாச பெருமாளே ஓய் பாபநாச பெருமாளே என்று பறிவுடன் பாபநாச பெருமாளும் பாத உலகளம் மனுமாம் அகஸ்தியரை வணங்குகிறார் எமது தரிசனம் தந்தமையால் இந்த சீமை எல்லாம் போலும்படி வருஷத்திலே ஒரு முறைதான் சித்திரை விஷ்ணு காட்சி அங்கிருந்து விடைகள் பெற்றார் அகஸ்தியரும் புலந்தினரும் கன்று கட்டுந்துழுப்பறையாம் கருத்தா கள்ளரண்மனையாம் கல்யாணி தீர்த்தமிட்டு 2 ஏற்றம் தீர்த்த கூலி ஆனந்த கோட்டை யானை ராஜியோ பாறை வாழி கூட்டந்தளம் முறுக்கம் தொண்டு புறாம் பண்ணி ஒத்த நல்ல பொய்கையில பொருளுடனே வருவாரா அகஸ்தியமாமணி முன்னாலே போக குழந்தை ரிஷி பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறார். அகஸ்தியருக்கு ஒரு எண்ணம், இந்த ஆளு செயலாற்றத்திலிருந்து நம்ம பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறாரே, நாம கொஞ்சம் மறைந்திருந்தோம்னா நம்மளை கண்டுதான் போகிறாரா, காணாமல் போகிறாரா, அது சோகம் செய்ய பார்க்கணுங்கிறதுக்காக முன்னாடி போய்கொண்டிருந்த அகஸ்தியரோ திடீரென்று மறைந்து விட்டார். பன்னெண்டு ரிஷி அகஸ்தியரை சுற்றி சுற்றி பார்த்தார், அகஸ்தியரை காணவில்லை. அகஸ்தியரை காணாமல் இனிமேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது சொல்லி அந்த ஒத்தப்பகையிலே கும்பத்தை அலங்காரம் செய்து அந்த கும்பத்துக்கு மேல தவசு பண்றார். அப்படி தவசு நடந்து கொண்டிருக்கிற போதுதான் இங்க கதை என்ன ஆச்சுன்னு, நம்ம வீர சங்கிலி கோட்டையில என்ன வீர சங்கிலி கோட்டையில இங்க விருப்பம் உடனோண்டு வாரா அண்ணன் தம்பி 2 பேராம், அண்ணமும் பதாளமும் என்னுமை தம்பி பலவேசமும் இவர்கள் அன்புடனே வாழ்ந்துவாரார். அவர்கள் வாழ்ந்து வரும் நோளையில இந்த பாதாளம் அடனுக்கும் என்னும் பாதாளம் அடனுக்கும் அந்த பலவேசக்காரனுக்கும்
இன்று நலமுடனே சண்டை செய்வார். அவர் பெரிது இவர் பெரிது இன்று அடிக்கடி சண்டை போட்டார். இரண்டு நல்ல பெண்களுமே இந்த மூப்பு இளமை விவகாரத்தை நமக்கு முடித்து வைக்க வேண்டுமானால் 5 தளம் பொய்கையில என்ன 5 தளம் பொய்கையில அங்கே அவசியரும் வந்து முடித்து வைப்பார் என்று சொல்லி 2 பேரும் இங்கிருந்து பயணமானார். அண்ணன் பாதாளம் என்ன அருமை தம்பி பலவேசமும் வீரசங்கிலி கோட்டை விட்டு எழுந்து நின்ற சாசாவுட வாசல் வழி மருதம் குளங்கரை வீதி வழி மகாதேவரை சேவை செய்து கைலாபுரம் தங்களித்து வேல் வந்த அம்பாளை சர்வ செய்து நெடவரம்பு சென்னல் கரை அந்த வயவரப்பு பறைகூர் நெடவரம்பு சென்னல் கரை அந்த வயவரப்பு பறைகூடி என்னும் மரம் மட்டி மாவம் விட்டு இடையாறு தங்களித்து நம்ம மணிமுத்தாறு பறைகூடி வெட்டு காடு தங்களித்து அண்ணாவிமார் மடம் விட்டு தாயார் மடம் தங்களித்து என்னும் கோட்ட மடம் கோட்ட வாசல் நம்ம கொடிக்காரன் கடுமிட்டு காஞ்சாம்பாறை பாதை கூடி கள்ளனோடை தங்களித்து இந்த 6 கைவேலி குட்டியம்மன் பழகவழி அந்த மனத்துறை கிடையுமிட்டு இன்னும் பறையருட தவளமா பட்டன் பாறை பாதை கூடி களவாய் மடு சுவாமி கொட்டாரமும் நம்ம பாலோடை தங்களித்து சொரிமுத்தையர் வாசலில சொரிமுத்து வாழையாரும் அம்மன் பூரண பொற்களையும் மூவரையும் சேர்வை செய்து பிறகு மேல வாசல் தங்களித்து நம்ம 4 கால மண்டபமாம் பிறகு வேட்டு வழி மடமு விட்டு அலுங்கா கசமு விட்டு நம்ம ஹளிரங்கா பைகை வேளி திருநீலகண்டன் கசமு விட்டு திருநீலகண்டமனை சேர்வை செய்து ஒத்த பைகை வருவாரா அவர்கள் ஒத்த பைகை வருவாரா உத்த பதாளமும் பலவேசமும் அவசியமாமணிவருக்கு ஒரு எண்ணம். ஆஹா, பொன்னந்திருஷ்டியை பேர்பட்ட பக்திமான் நம்மளை காணாமல் ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது சொல்லி கும்பத்தை அலங்காரம் செய்து கும்பத்துக்கு மேல கொடுந்தோஷம் பண்றார். அவருக்கு வரம் கொடுக்க வேண்டும், அருள் புரிய வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டுள்ள அகஸ்தீஸ்வரர் அப்படியே மறைந்திருந்த இடத்தை விட்டு வெளியே வந்து இருக்கிறாரு. வர்ற பாதையில இந்த பாதாளத்தையும் பலவேசத்தையும் கண்டார். எப்பா, நீங்க 2 பேரும் யாரு, எங்க போய்கிட்டு இருக்கிறீங்க, யார பார்க்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறார். உடனே பாதாளமும் பலவேசமாக சேர்ந்து, ஐயா, நாங்க 2 பேரும் வீரசிங்கிலி கோட்டையில இழந்து 2 வாசல்ல வந்துட்டு இருக்கிறோம். என் பேரு பலவேசம், இவன் பேரு பலவேசாய் பாதாளம். நாங்க பாதாளமும் பலவேசமாக வந்து கொண்டிருந்தப்போ எங்களுக்குள்ள மூப்பிழமை தெரியாத அளவுக்கு ரொம்ப சண்டை போட்டு இருந்தோம். அப்போ 5 தல பையல் அகஸ்தியர் வந்திருக்கிறாராம். அவரிடத்துல சொன்னோம்னா இந்த மூப்பிழமை விவகாரத்தை முடிச்சு வைப்பாருங்கிறதுக்காக அகஸ்தியருக்கான்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. எப்பா, அந்த அகஸ்தியர் நான் தான் போருங்க என்று அவர்களை அழைத்துக் கொண்டு போய் கும்பத்து மேல தோசு பண்றாரு இல்லையா, அந்த புலந்தரிசிக்கு முன்னாடி வந்து, புலந்தரிசி
போய் பழந்தரிசி என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சப்தத்தை கேட்டு பழந்தரிசியோ தவசு விட்டு கீழே இறங்கி அகசியரில் 16 வந்தங்களில் விழுந்து, பெருமானே, தட்சிணாமூர்த்தியே, பொரியாசல பெருமானே, தங்களோட முன்னால் போய் கொண்டிருந்தப்போ திடீர்னு காணாம போயிட்டீங்களே, உங்களை காணாமல் ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது சொல்லி உங்களையே உள்ளத்துக்குள்ளாக எண்ணி உருகிய மனத்தோடு இந்த தவத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்றார் இந்த பழந்தரிசி. பழந்தரிசி, என்னையே நினைத்து தவம் செய்து என்னையே வரவழைத்து காணத்தினால் என்னிலேயே நீ பெரியவர்தான், உனக்கு இந்த இடம் சரிபட்டு வராது, நீ பூலோகத்திலே சென்று இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, இந்த சண்டை தகராறுகளை முடிச்சுக்கணும்னு சொல்லி சொன்னார். ஐயா, நான் இங்கிருந்து பூலோகம் செல்ல வேண்டுமே, ஆனால் எனக்கு பேர் என்ன குணம் என்ன கேட்டுக் கொண்டிருக்கிறார். உடனே அகசியமாமுனி அவருக்கு பெயரை கொடுத்து அனுப்பி வைக்கிறார். எந்த விதமான பெயர் கொடுப்பாரே, ஆனால் ஐயா கும்பத்து மேலே தபசு இருந்ததாலே, ஐயா இருந்ததாலே கும்ப மாமுனி பெரிய சுவாமி என்றார். சுவாமி என்று குருமுனிவர் நம்ப அகசியரோ குணமுடனே அவருக்கு பேர் கொடுத்து இந்த பாதங்களே நல்ல மாடனுக்கும் பலதேச நல்ல காரனுக்கும் அண்ணன் தம்பி நல்ல விவகாரத்தை அருமையுடனே முடித்து வைப்பதற்கு அவர்களையும் அவசியம் அனுப்பி வைத்தார். இந்த கும்பமாமுனி பெரிய சுவாமியோடு அந்த பாதாளம் பலவேசக்காரனுமா அந்த கும்பத்து மேலே தவசு இருந்ததாலே அதற்கு கும்ப பொய்கை என்று பெயர் கொடுத்து கும்பமாமுனி பெரிய சுவாமியோடு இந்த பாதாளமும் நம்ம பலவேசமும் அங்கே இருந்து அவர்கள் வருவாரா என்ன ஒத்த நல்ல அந்த பொய்கை விட்டு நீல கண்டம் நல்ல கசமு விட்டு அலுங்காத நல்ல கசமு விட்டு எல்லா ஹோழி ரங்கா நல்ல பொய்கை வழி அந்த வேட்ட வழி நல்ல மடமும் விட்டு நோந்து காது நல்ல மண்டபமா நம்ம பெருமுத்தையருட வாசலிலே மேலே வாசலிலே காலம் செய்து பெருமுத்தையரை சர்வ செய்து அம்மன் பூரண பொற்களையும் அவர்கள் மூவரையும் சேர்மை செய்து முத்தையருட வாசல் விட்டு செலவாயுட நல்ல கொட்டாரமும் அந்த பட்டன் பாறை அது பங்களித்து குண்டாறு நல்ல கைவேலி அந்த குட்டியம்மனோட பழக வழி கள்ளனுடையது பங்களித்து கொஞ்சம் பாறை நல்ல பாதை கூடி கொட்டமடம் அந்த கோட்டை வாசல் பிடிக்காரன் நல்ல காணும் விட்டு தயார் மடம் அதுதான் பங்களித்து நம்ம அண்ணாவிமார் நல்ல மடமு விட்டு வெட்டு காடு நல்ல பாதை கூடி என்ன மணிமுத்தாறு நல்ல இடையாறு நம்ம மரமட்டி நல்ல மாவு விட்டு என்ன நடவரம்பு நல்ல சென்னல் கரை நம்ம வயவரப்பு நல்ல பாதை கூடி வெயிலாபுரம் அதுதான் பங்களித்து அம்மாளையும்
அவர்கள் சேர்வை செய்து நம் மருதம் குளங்கரை விதி வழி நம்ம மகாதேவருட வாசலிலே இந்த பதாள நல்ல மாடனுக்கும் பலவேச நல்ல காடனுக்கும் இளமை நல்ல விவகாரத்தை அங்கே முடித்து வைக்கவேதான் வேண்டும் என்று ஓம குண்டோம் அது வளர்ப்பாராம் ஓம குண்டோம் அது அங்கே வளர்க்கும் போது ஓம குண்டல வெடிக்குதையா குதையா ஓம குண்டல மாடசுவாமி உருத குண்டல மாடசுவாமி மாதாழம் மாடசுவாமி தலைவேசக்கார சுவாமிய பிடித்தான் ஒளிபிடித்தான் மறந்தோண்டி மறந்தோண்டி துணையும் திறமையுடன் சந்திருக்க சுவாமி செவாலைகள் ஒரு உதயா மதம் உலகிற என்னாரிலே சுவாமியோர் பெரிய சுவாமி நடத்துதையா ஆராழி போடுதையா இன்னல்கள் நடத்துதையா இடகோர்கள் செய்வதையா கண்டு வாழைக்கு நிலமுறைக்கு விடம் போட்டு நிறைவேற்றி வைத்தோமானால் இங்கு ஐயா ஆராழி விலகும் ஐயா என்று சொல்லி வந்தாடி மரமுழத்தங்களைதனிலே கும்பமணி பெரிய சுவாமி மற்றும் உள்ள தேவாலயத்தோ சுவாமியே தேசக்கார சுவாமி ஆந்துலைக்கு முன்னாலே வரும் காரியத்தை கும்பமானி பெரிய சுவாமி பின்னருக்கு சொல்லுவதையா பின்னாலே வரும் காரியத்தை முன்னருக்கு சொல்லிக் கொண்டு கும்பமானி பெரிய சுவாமி வணங்கி வர உமாங்களுக்கு வேறு விக்கிரங்கள் வாராமல் நம்மளோட தங்களிடமே கும்பமானி பெரிய சுவாமி
பெரிய சுவாமிக்கு எடுத்து வைக்க நாளுக்கு கும்பமணி பெரிய சுவாமி